பிரிஞ்சி அரிசி ஒரு 2 நாளாக கழுவி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். மீன் மேக்கரு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 2 எலும்பு சொம்பளம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். கேரட்டு பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன். இது தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். 3 தக்காளி போதுங்க. தேவையான அளவு 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே காரக்குழம்புக்கு அரைச்சப்பொடிங்க. எல்லாம் தனியா, மிளகா, சீரகம் எல்லாமே கலந்து அரைச்சபடி. இதுதான் சோம்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். 5 டீஸ்பூன் எண்ணெய். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். சோம்புல அவ்வளோ வைட்டமின் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்ல, வயிறு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதங்கிடணும். நல்லா இப்படி வதங்கிட்டா இந்த கருவேப்பிலை போடுங்க. உப்பு போட்டுங்க. உப்பு ஃபஸ்ட்டே போட சொல்லுங்கன்னா தக்காளி நல்லா வதங்காது. ஒரு மாதிரி சாப்பாட்டில் இதாக இருக்கும். அதனால தான் உப்பு ஃபஸ்ட்டே நான் போட சொல்லுவேன். ஸ்கூல் டிஃபனுக்கு கட்டி கொடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அந்த எண்ணெயில் சீக்கிரம் வதங்கும். நம்மளுக்கு பீன்ஸை போடுறேன், சோம்பு போடுறேன். சோம்பை வறுக்கக்கூடாது, பச்சையாக தான் போடணும். மிளகாத்தூள் போடுறேன், மீன் மேக்கர் போடுறேன். நல்லா ஒரு கிளறிக்கிடலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். 1/2 கிலோ அரிசி 2 செம்பு தண்ணி ஊற்றினா போதும். வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். நல்லா பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அரிசியை போடணும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டால் தண்ணி பற்றாமல் போயிடும். சிம்மில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா பிரியாணி மாதிரி நல்லா பொலன்னு இருக்கும். ஏன் இந்த எலுமிச்சம்பழம் ஊற்றுறேன்னா அரிசி உடையாமல் இருக்கும். சுற்றி வர ஊற்றிடுறேன். மூடி போட்டோம். பாருங்கள், இப்போ நல்ல சாப்பாடு எப்படி மலர்ந்து வெந்து போயிருக்குது. எப்பயுமே டக்குன்னு பண்ணக்கூடாது. டக்குன்னு பண்ணாலும் அந்த அரிசி உடஞ்சிடும். சரிங்களா? இப்போ உள்ள சமையல் பண்ணுற பொம்பளை பசங்களுக்கு எப்படி சாப்பாடு கிளறணும்னு கூட தெரியல. அதனால் இந்த பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையலை. நல்லா சோம்பு வாசம்லாம் வராது. பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.